பெண்களுக்கு இந்த பதிவு. குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. வருஷம் முழுக்கும் கணவனுக்கு சோறாக்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இது பண்ண, சமையல் பண்ண, செய்ய எனக்கு லீவ் விட்டாச்சப்பா. நம்ம முதல்ல நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும்னு நீங்கள் போகிறீங்க வருஷம் முழுக்கும். ஆனால் 10 நாள் ஒவ்வொருத்தரும் இந்த லீவ் முடிகிற வரைக்குமே அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு வருவாங்க. எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வருவாங்க. நான் சொல்கிறது என்னன்னா, உங்கள நம்பி உங்க கணவர் இருக்கிறாரு. அவரு வருஷம் முழுக்க உனக்கு நான் சம்பாரிச்சு பாடுபட்டு நான் போடணுமா? நான் போயி ஒரு 10 நாள் எங்க அம்மா வீட்டுலயோ அல்லது நான் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் நானு வெளியில ஜாலியா சுத்திட்டு ரூம் எடுத்துட்டு நான் இருக்கிறேன்னு சொன்னா நம்ம பொழப்பு கெட்டு போயிரும். நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைங்க லீவுனா போறாங்களா? அதுவும் அவங்க வற்புறுத்தி பாட்டி, தாத்தா அவங்கலாம் வர சொல்லி வற்புறுத்தி பண்ணுனா போங்க. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போங்க. புருஷன் பொண்டாட்டியா போங்க. 4 நாளுங்கிறது 1 வாரம் இருங்க, 2 நாள் இருங்க. 2 பேரும் போய் ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. புருஷனை மட்டும் விட்டுட்டு இந்த லீவுக்கு நம்ம பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போய் இருக்கலாம். அவர் எப்படியோ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம், கடையில் வாங்கி சாப்பிட்டோம், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நிறையா பெண்கள் நினைக்கிறீங்க. அது என் மனசுக்கு பொறுத்தளவுக்கு தப்புதான்னு தோணுது. ஏன்னா வருஷம் முழுக்க நான் சோறாக்கி கொட்டுறேன், வருஷம் முழுக்க நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தாட்டுறேன். இந்த லீவுலையாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும், 1 வாரம் இருந்துட்டு வரணும், 1 மாதம் இருந்துட்டு வரணும், 10 நாள் இருந்துட்டு வரணும். அந்த 10 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் இங்கே தான் வந்தாகணும், சமைக்கணும், எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் கணவர் சரி நான் வருஷம் முழுக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிக்காக உழைக்கிறேன், இப்போ உங்களுக்காக நான் ஓடி ஓடி காலையில் போகிறது சாயங்காலம் வர்றது, நான் வேலைக்கு போகிறேன், அதனால் நான் ஏதோ ஒரு லீவு போட்டு 10 நாள் லீவு போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், இந்த தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், அப்படி இல்லையா என் ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் நான் வெளியில் ஜாலியாக 1 வாரம் ரூம் எடுத்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் அந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு எனக்கு தோணல. காரணம் நீ இப்படி போய்க்க, நான் அப்படி போய்க்கிறேன், 2 பேரும் லீவில் என்ஜாய் பண்ணிட்டு ஒரே வீட்டுக்கு வரலாம். அது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே பலப்படுத்தாது. போனால் 2 பேரும் போகலாம், இல்லையா உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஆசைப்படுறாங்களா நம்ம 2 பேரும் போகலாம், குழந்தைய கொண்டு விடலாம், 2 நாள் 4 நாள் இருக்கட்டும், போய் கூட்டிக்கிட்டு வந்துடலாம். நான் சமைக்கிறது நம்ம பொம்பளையாக பிறந்துட்டோம், சமைக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கணவன் கல்யாணம் முடிச்ச உடனே நமக்காக வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்குன்னு கடவுள் அவங்கள அமைச்சு கொடுக்குறப்ப நம்மளை சமைக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாரு. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நீதி. நான் கணவனை விட்டுட்டு நீங்கள் போகிற பெண்கள் ஒரு செகண்டு நினைங்க, உங்கள் கணவனை நினைங்க. நீங்கள் இல்லாமல் ஒரு லைஃபு வீடு வீடு மாதிரி இருக்குமா? துவைச்சி போட்டு அவங்க வீட்டை சமையல் பண்ணி சாப்பிட்றதும், கடையில் போய் சாப்பிட்றதும் எல்லாம் பண்ணிட்டு அந்த நைட்டு அந்த ஆம்பளை படுத்திருக்கையில் யோசிக்க